தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நாம் இன்றைக்கு வெகுளாமை என்கிற அதிகாரத்தின் கீழ் பயணிக்க இருக்கிறோம். இந்த வெகுளாமை அதிகாரத்தை முற்றுதல் செய்வதற்காக புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய அருமை மாணவர், முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய அருமை மாணவர் கோபிநாத் சிவகுமார் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய பெற்றோருக்கு இந்த நேரத்தில் நாம் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், தமிழ் படிக்க வைத்த பெற்றோருக்கு முதலில் வாழ்த்துக்கள். நான் எல்லாம் தமிழாசிரியருடைய பையங்க கூட மருத்துவம் படிக்க வைக்கணுங்கிற விருப்பம் தான் என்னை போன்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் தமிழ் படிக்க வைப்பதற்கு தயக்கம் இருக்கிறது. ஆனால் மொழிப்பாடத்தை எடுத்த அருமை தம்பிக்கு, குறிப்பாக உங்களுடைய பெற்றோருக்கு இன்றைக்கு மாணவர்கள் விரும்பியதை அவர்களால் செய்ய முடியவில்லை. பெற்றோர்களுடைய திணிப்புக்குத்தான் அவருடைய கல்வியை நிர்ணயம் செய்கிற இந்த காலகட்டத்தில் உங்களை இளங்கலை தமிழ் படிக்க வைக்கிற உங்கள் பெற்றோருக்கு முதலில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர் சிவகுமார், அப்பா பேரு சிவகுமார், அம்மா பேரு விஜயலட்சுமி அம்மா தம்பதியினுடைய அருமை மகன் கோபிநாத் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதற்கு உரைப்பொழிவு செய்வதற்காகவும் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. இன்றைய நாள் என்பது ஒரு மகத்தான நாள். நாம் நிகழ்ச்சி தொடங்கி 32வது நாள், ஆனால் அதிகாரம் சொல்லுவது 31ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருப்போம். அப்படி நம்மோடு உரைப்பொழிவு தருவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய குருநானக் கல்லூரியில உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் மா செல்வ ரோசாரி புஷ்பா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 13 வருட பணி அனுபவம். எனக்கு குருநானக் கல்லூரி என்ற பிறகு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், நாம் 2010 என்று நினைக்கின்றோம். 10, ஆமா, 9, 10 காலகட்டங்களில் ஓரியன்டேஷன் கோர்ஸ் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அங்கிருந்தக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நம்மோடு பயணித்த அந்த நினைவுகள், அவர்கள் செய்த அந்த இலக்கிய ஆளுமை, அவர்கள் வெளிப்படுத்திய பாங்கு நினைக்கின்ற பொழுது மகிழ்வை தருகிற இந்த நேரத்தில் அந்த கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியில் 13 வருட காலம் இருக்கக்கூடிய பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடங்கி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜே.டி. குரூஸின் நெய்தல் நில நாவல்கள் என்ற ஆய்வின் அடிப்படையில் முனைவர் பெற்ற நம்முடைய அம்மா அவர்கள் குறிப்பாக நாவல் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் 20க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஆய்வு இதழ்களிலும் ஆய்வு அரங்கங்களிலும் பயில் அரங்கங்களிலும் ஒரு கட்டுரையாளராக, தலைமை வகிப்பவராக, பல்வேறு நிலைகளில் அந்த நிகழ்ச்சி ஆய்வு வழியில் சிறப்பித்ததால் அவருக்கு ஆய்விற்காக 3க்கும் மேற்பட்ட ஆய்வு விருதுகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக லண்டன் தமிழ்ச்சங்கமும் தஞ்சை தமிழ்ச்சங்கமும் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து நல்லாசிரியர் பணிக்கான விருது 2 முறை பெற்றிருக்கிறார். நாம் பயணிக்க விரும்புகிற அந்த சிறுகதை பகுதியில் அம்மா அவர்கள் வெகு விரைவில் சிறுகதை நூல் வடிவில் தர இருக்கிறார். அந்த நூல் விருதுகள் பெற வேண்டும். குறிப்பாக பல்கலைக்கழக அளவில் அது பாடமாக அமைய வேண்டும் என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துகிறது. அந்த நிலையில் நம்மோடு உரைப்பொழிவு இணைந்திருக்கக்கூடிய முனைவர் மா செல்வ ரோசாரி புஷ்பா அவர்களையும் நாம் வரவேற்று நிகழ்ச்சியை நாம் முறைப்படி தொடங்குகிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வரவேற்று இன்றைக்கு நம்மோடு முற்றுதல் செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய அருமை தம்பி சிவகுமார், கோபிநாத் சிவகுமார் ஐயா அவர்கள் நம்மோடு முற்றுதல் செய்வார்கள்.
ஆரம்பிக்கலாம் ஐயா. சொல்லுங்க ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் ஓர் அதிகாரம் இணைய வழி தொடர். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் தா. அரம் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய கரு. முருகன் ஐயா அவர்களுக்கும், சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும், இன்றைய உரையாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் மா. செல்வ ரோசரி புஷ்பா அம்மா அவர்களுக்கும், பேராசிரியருக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் ஓர் வாழ்வு நூல். இதை உலகம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டி 133 நாட்கள் இணைய வழியாக கொண்டு சென்றிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வள்ளுவனின் ஆசையோடு என் முற்றோதலை தொடங்குகிறேன். அதிகாரம் 31 வெகுளாமை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் ஏன் காவாக்கால் ஏன். குறள் 2. செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்து இல் அதனின் தீய பிற. குறள் 3. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். குறள் 4. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின், பகையும் உளவோ பிற. குறள் 5. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். குறள் 6. சினமென்னும் சேர்ந்தோரை கொல்லி, இனமென்னும் ஏம புனையை சுடும். குறள் 7. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தரைத்தான் கைப்பிழையாய் தற்று. குறள் 8. இனநெறி தேய்வண்ண இன்னா செய்யினும், புனரெனி வெகுளாமை நன்று. குறள் 9. உள்ளியது எல்லாம் உடனெய்து, உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். குறள் 10. இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. திருவள்ளுவர். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த என் துறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தம்பி அவர்களே, குறிப்பாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா புனிதவதி வாயிலாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் குறிப்பாக உங்கள் பல்கலைக்கழகம், புதுவை பல்கலைக்கழகம், நான் மதிக்கிற மிகவும் போற்றுகிற புதுவை பல்கலைக்கழகம். காரணம், எனக்கு பல்வேறு வகையில் உதவி செய்த, ஆய்வுக்காக நான் பல்கலைக்கழக மானியக் குழு நிதி நல்கியோடு அந்த நிதியை பெறுவதற்கு முதற் காரணமாக அந்த குழுவிலே இருந்தவர் ஐயா வணக்கத்திற்குரிய திருநாளிங்கம் ஐயா அவர்கள் இருந்த அந்த துறை. இப்பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு சிறப்புக்குரிய துறையில் எல்லாரும் நம்மளும் அங்கே ரெஃபரன்ஸ் கோர்ஸுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்த பிறகு ஐயோ இந்த பல்கலைக்கழகத்தில் நம்மளாம் படிக்கலையே அப்படின்னு ஏக்கம் நமக்கு உண்டு. அப்படி சிறப்புக்குரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய உங்கள் துறையினுடைய பேராசிரியர் அத்தனை பேருக்கும், துறைத்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, மீண்டும் ஒரு முறை உங்கள் பெற்றோருக்கும் நன்றி பாராட்டி உரைப்பொழிவு தருமாறு முனைவர் போற்றுதலுக்குரிய இலக்கிய ஆளுமை ஆய்வாளர் நெறியாளர் செல்வ ரோஜாரி புஷ்பா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை இரவு வணக்கம். கற்றலின் கேட்டலே நன்று. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாசகம். எல்லாரும் நம்ம கேட்டு இருக்கக்கூடிய ஒரு வாசகம். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கத்துக்கிறோமோ அதை விட நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கேள்வி கேட்கிறோமோ. வள்ளுவர் கூட சொல்லுவாருல்ல, நமக்கு செவிக்குணவு இல்லாத பொழுதிலும் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாருல்ல. அது மாதிரி நம்ம காதுகள்ல கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நேரடியாக நமது மனதில் சென்று பதியக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. அதை பின்பற்றி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வழி நாளும் ஓர் அதிகாரம் என்னும் தலைப்புல திருக்குறளை இங்க ஒரு உரையாக நமக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முனைவர் கரு. முருகன் ஐயா அவர்களுக்கு முதல்ல நான் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு உரை நான் பெரும்பாலும் பேசுறதுல அவ்வளவு ஐயா அளவிற்கோ இல்ல பெரும் பேராசிரியர்கள் அளவிற்கோ கற்று தேர்ந்த ஒரு உரையாளர் அல்ல. இருந்தாலும்
மாணவர்களுக்கு நாங்க வழிநடத்துகிற முறையில என்னோட ஆய்வை நான் இங்க தொடங்குறேன். இன்றைய உரை வந்து நான் தொடங்குறேன். இன்றைய உரையினுடைய தலைப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டது வந்து வெகுளாமை. வெகுளாமை அப்படிங்கிறது வந்து எனக்கு மிக பொருத்தமான தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னோடு பணிபுரியக்கூடிய முனைவர் ஷியாமளா அம்மையார் அவர்கள் தான் எனக்கு வந்து வழிப்படுத்தினாங்க. இப்ப வழிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதன்படி நான் வாசிச்சுக்கிட்டே வரும்போது அருளுடைமை இதெல்லாம் வாசிச்சுக்கிட்டே வரும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தலைப்பாக அமைந்தது என்ன அப்படின்னா வெகுளாமை. ஏன்னா வெகுளாமைக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. எனக்கு வந்து சொல்லுவாங்களே, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு பாங்கு எனக்கு இருக்கு. அடிக்கடி நான் டக்குன்னு கோவப்பட்டுறேன். இப்போ குறைந்த ஒரு 4-5 வருடங்களா அந்த கோபத்தை வந்து நான் எப்படி வந்து கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற நிறைய நூல்களை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதிகமா நான் வந்து ஒரு மனநிலையை வந்து ஒரு அமைதி நிலைக்கு நான் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்பொழுது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த முனைவர் செல்வரோசரிக்கும் 5 ஆண்டுகளுக்கு பின்பு இருக்கக்கூடிய செல்வரோசரிக்கும் நிறைய வித்தியாசங்களை என்னோட பணிபுரியக்கூடியவர்கள் சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு முன்னாடி இருந்த அந்த வெகுழுதல் வந்து இப்பொழுது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த கற்றலும் கேட்டலும் என்னுடைய வெகுளாமையை கொஞ்சம் சிறிது சிறிதாக குறைத்திருக்கிறது. அந்த அந்த ஒரு பெரும் பாக்கியத்தின் அடிப்படையில தான் எனக்கு இது வந்து கிடைச்சதா, இந்த உரை நிகழ்வு எனக்கு கிடைச்சிருக்கிறதா நான் வந்து இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நமக்கு வந்து வள்ளுவர் வந்து இது வந்து நமக்கு கிபி 2-3 ஆண்டுகள்ல சொல்லிட்டு போனாலும் இந்த வெகுளாமை நம்மொழுது இப்பொழுது வரை நமக்கு இது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த வெகுளாமை அப்படிங்கிறதுக்கு வந்து இப்பொழுது நம்ம கோபம்னு சொல்றோம். ஆனா வெகுளாமைங்கிறது வந்து அந்த சங்க காலங்கள்ல சங்கம் அருவிய காலங்கள்ல பயன்படுத்திருக்காங்க. இப்ப நம்ம கோபம் அப்படிங்கறத வந்து வார்த்தைகளை எப்படி நமக்கு வந்திருக்கும் அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய இந்திர கோபம்னு ஒரு பூச்சி, நம்ம பட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய மெல்லிய தோல் பட்டு போன்று இருக்கும்ல, அந்த பட்டுப்பூச்சியை வந்து இந்திர கோபம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சிவந்த நிறத்துக்கு தான் அவங்க கோபம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த கோபம்ங்கிறது வந்து நம்ம சிவந்த நிறம், வெகுளுதல் அப்படிங்கறத வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது. இப்ப அந்த வெகுளி அப்படிங்கறதெல்லாம் குறைஞ்சு நமக்கு அந்த கோபம் சிவந்த நிறம், அந்த இந்திர கோப பூச்சியில தொடங்கி நம்ம ஆற்று பாடல்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நம்ம 10 பாடல்கள்லாம் இருக்குல்ல, அதுல படிச்சிருப்போம். அந்த இந்திர கோப பூச்சிகளை பத்தி சங்க இலக்கியங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த வார்த்தைகள்ல இருந்து ஒருவேளை இப்ப நாம சொல்லக்கூடிய அந்த கோபம் இல்ல சினம்னு சொல்லுவோம், சில நேரங்கள்ல சொல்லுவோம். நம்ம அதிகமா பயன்படுத்துற வார்த்தை கோவப்படாத, ஏன் அவனுக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேக்குறோம்ல. அந்த கோபம்ங்கிறது அந்த சிவந்த நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல. ஏன்னா முகம் செவந்துரும், கண்ணு அவனுக்கு செவந்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதை பின்பற்றி இப்பொழுது கால மாற்றத்துல நிறைய மொழி கோர்வைகள்ல நிறைய இடைச்செருகல்கள்ல நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து அந்த வெகுளாமை அப்படிங்கறது வந்து கோபமாக இப்பொழுது என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இப்ப நம்ம வள்ளுவருடைய குறிப்புகள்ல நம்ம அந்த வெகுளாமை பார்க்கலாம். இப்ப வெகுளாமை அப்படிங்கிறது வந்து நீங்க தொல்காப்பியத்துல நமக்கு ஒரு எண்வகை மெய்ப்பாடுகள் சொல்லுவோம். நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை. அதுல அவர் வெகுளி அப்படிங்கிறத பயன்படுத்துவார். வெகுளி அப்படிங்கிறது வந்து வெகுளாமை, அது கோபம் வராமல் இருப்பது. எண்வகை மெய்ப்பாடுகள்ல கோபமும் ஒரு மெய்ப்பாடுதான் நமக்கு. அதான் நமக்கு பாரதியார் சொல்லுவாருல்ல, ரௌத்திரம் பழகு. அந்த வெகுளாமையை நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையற்ற இடங்கள், நமக்கு எப்பொழுதும் டக்குன்னு கோவப்படாது. எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கோபங்களை விடுத்து நம்ம வார்த்தைகளை நிறைய இடங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்திட்டு இருக்கோம். அதுல இருந்து நாம எப்படி அதை குறைத்து கொள்வது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வள்ளுவர் வந்து நிறைய இடங்கள்ல நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்க வள்ளுவர் திருக்குறள்ல வந்து நான் வெகுளாமைன்னு சொல்லாம இருந்தாலும் என்ன காரணங்களை நீங்க அன்பு, அறிவு, கல்வி, நட்பு எல்லாவற்றிற்கும் அவர் எழுதியிருக்காரு. அப்ப அதுல ரொம்ப சிறப்பா எனக்கு பிடிச்சு நான் அடிக்கடி வந்து இந்த குறளை தான் நான் அடிக்கடி நான் நிறைய கல்லூரி காலங்கள்ல இருந்து சொல்லக்கூடிய குறள் வந்து நான் ரொம்ப படிச்ச விரும்பிய குறள் வந்து ஃபர்ஸ்ட் குறள் தான். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கல் இவ்வளவு அழகா அவர் சொல்லியிருக்காரு. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அதோட முடிச்சுக்கலாம். ஆனாலும் அவர் சொல்றாரு அல்லிடத்து காக்கின் என் காவாக்கல் என். இவ்வளவு அழகா அந்த வரியை வந்து அப்படியே அவர் பூட்டி ஒரு நகையை வந்து அப்படி முத்துக்களை வரிசையா கோர்க்கிற மாதிரி அதை வந்து அவருக்கு எப்படி சொல்றாரு, நீ கோபப்படு,
ஆனா அந்த கோவத்தை வந்து நீ எங்க போய் காமிச்சிட்டு இருக்க பாரு, அது எவ்வளவு பெரிய ஒரு தவறை வருது. தனக்கு செல்லக்கூடிய உனக்கு நீ கோவப்பட்டா அங்க செல்லுபடியாகும். செல்லிடத்து நீ உன் வீட்டுல உன்னை விட ரொம்ப வயதுல குறைஞ்சவங்க, உனக்கு கீழ் பணியில இருக்கிறவங்க, இவங்களிடத்துல போய் உன்னோட கோபத்தை போய் நீ காமிச்ச அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு தவறை தான் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா உன்னுடைய கோபத்தை வந்து நீ என்ன செய்யணும், காக்கணும். அப்படி நீ காவாமல் இருந்தா, தடுக்காம விட்டா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய ஒரு என்ன செய்யும், நம்மள ஒரு பேர் இடர்ல கொண்டு போய் அது நம்மள என்ன செஞ்சிரும், விட்டுடும். நமக்கு பலிக்கக்கூடிய இடத்துல நமக்கு கோபம் எங்கெல்லாம் செல்லுபடி ஆகுமோ, நம்ம கோவப்பட்டா இவங்கெல்லாம் கேட்பாங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா என்ன செய்வாங்க, நமக்கு பயந்துருவாங்க அப்படிலாம் நம்ம சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில இடங்கள், சில மனிதர்கள் நமக்கு கோவப்பட்ட உடனே நமக்கு பயந்து போறக்கூடிய அந்த இடங்கள்ல நாம வந்து கோபத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு, காத்து கொள்ளுங்கள். நீங்க அதை வந்து காவாமல் இருக்காதீங்க, காத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க கோவப்பட்டீங்கன்னா அது ஒரு பெரிய இடரையும், அது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறத வந்து நான் வெளிப்படையா சொல்ற, ஒரு பெரிய பாவத்துல கொண்டு போய் உங்களை என்ன செஞ்சிரும், விட்டுரும் அப்படின்னு சொல்ல. பலிக்கிற இடம்னா நம்மளை விட அடுத்து இருக்கக்கூடியவங்க, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க, நம்ம மிரட்டுறோம்ல, இதெல்லாம் பண்ணுன அவ்வளவுதான். நமக்கு வீட்டுக்கு பணிக்கு வரக்கூடியவங்களோ இல்ல அலுவலகத்துல நமக்கு பணி கீழே இருக்கக்கூடியவங்ககிட்டயோ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சில நேரங்கள்ல தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்கோம். அந்த கோவத்தை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற காத்துக்கொள்ளுங்க. காக்கின் காவாக்கல் என், அப்படி காத்தல் தான் என்னது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல. அப்படி தினத்தை காத்தால் என்ன, காக்கா விட்டால் என்ன அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா அது அப்படியே அடுத்த அந்த காவாக்கி எண் அப்படிங்கிறத அப்படியே தொடர்ந்து அவர் வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வந்துருவார். செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. அவர் சொல்றாரு, நீ பலிக்கிற இடத்துல விட பலிக்காத இடத்துல கோவப்படுவல்ல. சில இடங்கள் நம்மளோட உயர் பதவியில இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கோவப்படுவீங்க. அவங்க கிட்ட நீங்க சில நேரங்கள் நம்ம வந்து நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுகிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம தேவையில்லாம இடங்கள்ல போயிட்டு நம்ம நம்ம அந்த நமக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஆங்கில அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம மூளையில வந்து அட்ரினல் அப்படிங்கிற நம்ம இதையெல்லாம் அப்படி துடிச்சு நமக்கு ஒவ்வொரு சுரப்பிகள் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி மூளையில அந்த அட்ரினல் அப்படிங்கிற அந்த சுரப்பி அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அட்ரீனல் அந்த சுரப்பிகள்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான். இப்ப அந்த கலர்ல இந்த கலரை ஊத்தினா அது ஒரு வேற கலர் மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து வேற இந்த நிறத்துல இருந்து இந்த நிறத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறும்போது அது யாரு என்ன அப்படின்னு கூட தெரியாம நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, நம்முடைய எல்லா இடத்திலும் போய் நம்ம என்ன செய்வோம், சில நேரங்கள்ல சினம் தீது அங்கேயும் போய் நம்ம என்ன செய்வோம், சினத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட போய் கோவப்பட்டு அவங்கள ஏதாவது நம்ம என்ன செய்வோம், என்ன நினைச்சிட்டீங்க, என்னை விட நீங்க உயரமா பதவியில இருக்கிறீங்களா, என்னை விட நீங்க நிறைய படிச்சிருக்கீங்களா, என்னை விட நீங்க பெரியவங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம உரிமையை நிலநாட்டணும். அவங்க மேல நம்ம என்ன சொல்லணும், சில நேரங்கள்ல நம்ம கோவப்பட வேண்டிய அந்த சூழ்நிலை வரும். அது ஒரு தீமை அப்படின்னு தானே. அதை விட தீமை அப்படின்னு சொல்றாரு எது அப்படின்னா, செல்லிடத்தில் அதனின் தீய பிற. நீங்க செல்லா இடத்தில் கோவப்படுறீங்கல்ல, அதை விட ரொம்ப தீமையானது எது அப்படின்னா, நீங்க வந்து ஈஸியா யார் மேல கோவப்பட்டா அவங்கள பார்த்து பயப்படுவாங்களோ அவங்க மேல நீங்க கோவப்படுறீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப தீமை. கோபம் அப்படின்னாலே என்னது, தீமை அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அது ஒரு பெரிய தீமை, அது ஒரு இடர். அது வந்து உன்னை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ நிஜ வாழ்க்கையில இப்ப நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள்ல டக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கோவப்படுறோம். அது அந்த இடத்துல என்ன நடக்குது, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம ஒரு சாலையில வண்டி ஏதோ ஓட்டிட்டு போகும்பொழுது டக்குன்னு யாராவது நம்மகிட்ட இடிச்சுட்டா நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு என்ன செய்யறோம், அப்படியே இப்ப மேலோங்கி எமோஷனல் ஆகி அந்த இடத்துல திட்டாரு. அது என்ன நடந்துச்சுன்னு நம்மளால என்ன செய்ய முடியல. ஒரு சின்ன ஒரு இடத்துல நம்ம ஒரு கன்சிடர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு நிலைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல. டக்குன்னு நம்ம என்ன செய்யறோம், கோவப்பட நம்ம ஆரம்பிச்சிடும். அதுதான் அவர் சொல்றாரு, அதனின் தீய பிற. ஏன் கோவப்படுறீங்க, நீங்க கோவப்படுறதுனால அங்க என்ன உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது, அதனால உங்களுக்கு தீமை தான் வரும், ஒரு கெட்ட பேர் வரும். இப்ப நீங்க நீங்க செல்லா இடத்து சினந்தீது, நமக்கு உயர்வா இருக்கிறவங்கிட்ட கோவப்படும்போது என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது அப்படின்னா, அந்த யாருக்கிட்டையும் பணிவு கிடையாது,
பெரியவங்க கிட்ட அவனுக்கு பேச தெரியாது. எந்த இடத்துல அவனுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கறத அவனுக்கு வந்து சொல்ல தெரியாது. இந்த மாணவர்கள் கிட்ட நிறைய நான் பாடம் நடத்தும் பொழுது இந்த சினம், செல்லா இடத்து சினம், செல்லிடத்து சினம், இதைதான் நான் வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுதும் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு வரக்கூடிய மாணவர்களுக்கும் நாம் அதில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சினம் குறித்த செய்திகள், நட்பு குறித்த செய்திகளை நான் அதிகமா வந்து மாணவர்களுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் நான் என்ன செய்வேன், அதுக்கப்புறம் பாடங்களை ஆரம்பிக்கும் பொழுது தான் சொன்னீங்க. எல்லா இடத்துல தினம் காமிக்கும் பொழுது எவ்வளவு தீமை, அதை விட ரொம்ப தீமையானது உனக்கு கீழ் இருக்கக்கூடியவங்க. உன்னுடைய கோபம் எங்கு செல்லுபடியாகுமோ அங்க நீங்க தீமையை காக்கும் பொழுது, ரொம்ப நீங்க கோபம் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு தீமையை கொண்டு வந்துதான் என்ன செய்யும், தரும். இது நம்ம வந்து தினந்தோறும் வாழ்க்கையில நம்ம கத்துக்கக்கூடியவங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து கதைகள் மூலமா நமக்கு புரிய வைக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யறது, மாணவர்கள் நான் சின்ன சின்ன கதைகள் சொல்லுவேன். இப்போ ஒட்டக்கூத்தரோட கதைகள் நான் சொல்லுவேன். குலோத்துங்க சோழன் அவர் சேர்ந்து இருக்கும் அந்த கல்லு கதை எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நான் அதை பெரும்பாலும் மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த குலோத்துங்க சோழன் சாப்பிடும் பொழுது அந்த சின்ன கல்லு அவனுடைய வாயில மாட்டும். அப்ப அவன் சமையல் பணியாளனை கூப்பிட்டு கடிஞ்சுக்குவான். என்ன நீ சமைச்சிருக்க, கொஞ்சம் கூட உனக்கு பார்த்து செய்ய தெரியாதா அப்படின்னு அவரை கடிஞ்சு, இந்த இடத்த விட்டு நீ அகன்று போ, நிக்காத அப்படின்னு அவன் மேல என்ன செய்வாரு. அதான் செல்லிடத்து சினம். அதாவது நம்மளோட கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன செய்யறது, தீமையை காமிக்கிறது, அந்த கோபத்தை காமிக்கிறது. உடனே அவன் போய் ஒட்டக்கூத்தர்கிட்ட போகும் பொழுது ரொம்ப மனம் ரொம்ப வருந்தி முகம் சிவந்து அம்மா மாதிரி போகும் பொழுது ஒட்டக்கூத்தர் கேட்பாரு, ஏன் இப்படி கல்லு வந்ததுனால அரசரை மேல கோபம். உடனே அவர் வந்து சொல்லுவார், நீ வந்து ஒரு திருமால் மாதிரி, மன்னன் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு திருமால் மாதிரி. திருமால் கல்லையும் மண்ணையும் உண்டவன் தானே. அப்படி இருக்கும்பொழுது நீ எப்படி வந்து ஒரு சின்ன கல்லுக்காக போயிட்டு இப்படி அவன் மனம் நோக கடுமையான வார்த்தைகளை நீ வந்து பேசுவ அப்படின்னு அவர் என்ன செய்வாரு, சொல்லுவார். அந்த அளவிற்கு நம்ம வந்து அந்த செல்லா இடமோ செல்லிடமோ நம்மளுடைய நாவை காப்பது, நம்முடைய வார்த்தைகளை நாம எப்படி பயன்படுத்துறோம், நாம அந்த வார்த்தைகளை வந்து எந்த விதமான இடத்துல எப்படி நாம பயன்படுத்துறோம், எப்படி நாம பேசுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னா கொஞ்சம் இதைத்தான் நம்ம இன்னொரு திருக்குறள்ல வந்து வள்ளுவர், தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. நம்ம நாவினால நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது அடுத்தவங்க மனசு எந்த அளவிற்கு அது செல்லிடமோ செல்லாயிடமோ அது எவ்வளவு தூரத்திற்கு அவங்களுடைய மனதையும் அவங்களுடைய அந்த இடத்தையும் அது பாதிக்கும். நம்மளுடைய அப்படியே போகும், அப்படியே நம்ம பொங்கி நமக்கு என்ன செய்யும். ஏன்னா இது வந்து என்னுடைய காலங்களை நான் வந்து அப்படிதான் டக்குன்னு என்ன செய்வேன், வார்த்தைகளை விடும் பொழுது நிஜமான உறவு நிறைய வந்து நமக்கு அதுல வந்து தீமைகள் வந்து நிறைய நான் வந்து பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன், செல்லிடமோ செல்லாயிடமோ வார்த்தைகள்ல நாம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்படி சினம் கொள்வதனால நமக்கு என்ன வரும்னு அவர் சொல்லிட்டாரு, தீமை வரும். இது வந்து நீங்க கிபி 2ஆம் நூற்றாண்டுதான் அப்படின்னு இல்ல, கிபி 21ஆம் நூற்றாண்டிற்கும் இது ரொம்ப பொருத்தமான ஒரு குறள். இது நம்ம வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அது பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிதானமா நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த வள்ளுவருடைய குறளை வந்து நாம என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க கோவப்பட்டுட்டே இருக்கீங்களா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்ற, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். நீங்க யார்கிட்டயும் நீங்க கோவப்படாம அதை மறந்துருங்க அப்படிங்கிற. அவங்க ஏதாவது ஒரு பேசினாலோ உங்களை ஏதாவது சொன்னாலோ சரி விடு, நமக்கு தெரிஞ்சவன் தானே, நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தானே, நமக்கு அடுத்து இருக்கிறவங்க தானே அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் மறந்துருங்க. இப்ப நீங்க இந்த குறள் வந்து நீங்க ஔவையார் ஒரு இடத்துல அவங்க அதிகமா நெடுமானஞ்சியை பார்க்க போவாங்கல்ல, அப்ப அந்த வாயிற் காவலோன் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துவோம். இல்ல அரசர் ரொம்ப பிஸி, அரசர் வேற ஒரு வேலையார். அப்ப அவர் சொல்லுவாங்க, எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்லி. என்ன என்னுடைய நெருங்கிய தோழன் இருந்தாலும் அவன் வேற ஏதோ வேலையா இருக்க, நீ வாயில் காக்குறவன், நீ என்ன செய்யற, என்ன தடுத்து நிறுத்திட்டு இருக்க. இங்கதான் நான் எனக்கு தமிழ் கற்ற எனக்கு எங்கு சென்றாலும் சோறு. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெடுமானஞ்சியை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் வந்து கண்டிப்பா வந்து என்ன வந்து உள்ள விடக்கூடாதுன்னு அவன் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டான். வேற யாரையாவது அவன் சொல்லி இருந்திருப்பான் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல வந்து குறிப்பா அவங்க மனசுக்குள்ள அவங்க நினைச்சிட்டு அதை பாடுவாங்க. அததான் நம்ம இங்க மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும்.
நம்ம மறந்துருங்க. தீச்செயலை யாராவது ஒருத்தவங்க நமக்கு செஞ்சாலோ, நம்ம மேல ஏதாவது கோபம் பட்டாலோ, அதனால வரக்கூடிய அந்த விளைவுகள் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப தீமையான விளைவுகள் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப தீமைகளையும், ரொம்ப மேலான கோவத்தையும் தான் அது நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். அதனால யாராவது ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத விஷயங்களோ, நம்ம நம்ம வந்து நம்ம விரும்பாத செயல்களையோ, எதையாவது யாராவது செஞ்சாலோ, பேசினாலோ, நம்ம என்ன இதான் வந்து நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பக்குவப்பட்டுட்டோம், நம்ம வந்து முதிர்ச்சி அடைந்து விட்டோம், மெச்சூரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல. அதற்கான ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த வள்ளுவரின் குறள். "மறத்தல் வெகுளி யார் மாட்டும்." மறந்துருங்க. கோவப்படாதீங்க. யாராவது உனக்கு ஏதாவது தீய செஞ்சாலோ, ஏதாவது செஞ்சாலோ மறக்க. கொஞ்சம் நீங்க அத விட்டு என்ன செய்யுங்க, வாங்க. பாருங்க, நம்மள இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல என்ன செய்றாரு, பட்டை தீட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவரு வந்து அந்த ஒவ்வொரு குறள் வழி அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்து என்ன? இது செஞ்சுட்டோம்ல, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன செய்யணும்? அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, வந்து அப்படியே கோர்த்து கொண்டு வரார். யாரிடத்து நீங்க சினம் கொள்ளாமல் அந்த செயலை நீங்க மறந்துருங்க. ஒருவேளை நீங்க அதனால நீங்க மறக்காம அத நீங்க மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதனால நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா, நிறைய தீமையான விளைவுகள். ஆமா. நம்ம நிறைய இப்பல்லாம் சொல்றாங்கல்ல, நமக்கு நிறைய பிரஷர், ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் சொல்றாங்க. நவீன கால வார்த்தைகள் நம்ம இப்ப நிறைய பயன்படுத்துறோம். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நாம இந்த யாரையும் மறக்காம, அவங்க செய்தத நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படியே மனசுக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டே இருப்போம். ச்சே! இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டானே, அவன சும்மா விடக்கூடாது, செய்யக்கூடாது. அவன அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம். மனசுக்குள்ள போட்டு உருட்ட, நம்ம மனசு மட்டும் இல்லாமல் உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களையும் அந்த வெகுளி என்ன செய்யும்? அப்படியே பறந்து போகும். அப்படியே போக அதனுடைய செயல்பாடுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மள நாமே அதுக்கு எடுத்துக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு. சின்னதுனால நிறைய விளைவுகள் உனக்கு தீமையான விளைவுகள் வந்துரும். பெரிய டாக்டர் மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க. தீய பிறத்தால் அதனால் வரும். பாருங்க, நீ அது நம்ம டாக்டர் சொல்லுவாங்கல்ல, இத சாப்பிடலன்னா உனக்கு இதமா நடக்கும். நீ இத சாப்பிடல அப்படின்னா உனக்கு வந்து வயித்துல புண்ணு வரும். இல்ல உனக்கு இத நீ இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு தலைவலி வரும். இப்படியே நீங்க நின்னுட்டு ரொம்ப நேரமா இருந்தீங்கன்னா உனக்கு கால் வலி தான் வரும். அப்படியெல்லாம் டாக்டர்ஸ் நமக்கு சொல்லுவாங்கல்ல. ஒரு சிறந்த மருத்துவர், மன மருத்துவர் மாதிரி அவர் நமக்கு ஒரு சினம் கொள்ளாமல் தீச்செயல் மறங்க. அதனால தீமையான விளைவுகள் தான் நமக்கு என்ன செய்யும்? வந்துட்டு போகும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. பாருங்க, இவ்வளோ இந்த குறள் பாருங்க. ஒரு நகையும் உவகையும் கொல்லும் சினம். நம்ம பெரும்பாலான நம்ம நடைமுறை வாழ்க்கையில நமக்கு பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்குல்ல. அவன் ஒரு நல்ல ஒரு குணமான பிள்ளை, குணமான பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போ அது வந்து நமக்கு பிறப்பினால் வருது தானே. எல்லாமே நமக்கு வந்து பிறப்பினாலதான் நமக்கு கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு இயல்பா வந்து கடவுள் கொடுத்திருப்பார். எல்லா மனிதரையும் ஒரே மாதிரி வந்து நமக்கு என்ன செய்ய முடியாது, படைக்க இயலாதது இல்ல. நமக்கு அப்படியே கலர் இருந்தாதானே நமக்கு என்ன செய்யும் நல்லா இருக்கும். அப்போ வித்தியாசமான இயல்பான உணர்வுள்ள மனிதர்கள் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை நமக்கு என்ன செய்யும், ருசிக்கும். அப்படி ருசிக்கும் பொழுதும் நம்ம உணர்வுகளை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அது என்னவான உணர்வுகளோ அது மிகையாகாமல் நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படுத்த. அந்த ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையை கையாளுவது ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த இதை வந்து நம்ம அந்த சின்ன ஒரு நூல் இழைதான். அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், பிடிச்சுக்கணும். இதெல்லாம் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுவேன். வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, நம்மை நாமே எப்பொழுது அந்த கட்டுப்படுத்துகிற அந்த திறன் கொண்டு வருகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு என்ன அந்த வெற்றியை நம்ம என்ன செய்ய முடியும், தொட முடியும். அதுக்கு இது ஒண்ணு சொல்லும். நகையும் உவகையும் கொல்லும் சினம். நமக்கு முக மலர்ச்சியையும், நம்மளுடைய அந்த முக மலர்ச்சி, இந்த மனதில் தோன்றுகிற அந்த மகிழ்ச்சி, இது எல்லாவற்றையும் கொல்லக்கூடிய, நம்ம உயிருக்கு பகையா இருக்கக்கூடிய ஒண்ணு என்னது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா சினம் அப்படின்னு சொல்றாரு. நிஜமா அது வந்து இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையோட நீங்க ஒட்டி நீங்க பார்த்தாலே அது என்ன செய்யும், அது ரொம்ப ஆப்டா இருக்கும்.
இதுக்கு வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல நம்ம தேடணும், இல்ல நமக்கு வந்து ஆழ்வார்களை தேடணும், நாயன்மார்கள்ல போய் இதுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும், இங்க நமக்கு இது கிடைக்குமா அப்படிலாம் நம்ம தேடி அலைஞ்சு இது ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளை நாமே இதோட என்ன செய்யலாம், உட்படுத்தி பார்க்கலாம். நமக்கோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இத நம்மளோட சேர்த்து இதை ஐக்கியப்படுத்திக்கலாம். பாருங்க, நகையும் உவகையும் கொல்லும் சீன். நம்ம ஒரு சிரிச்ச முகமா இருக்கு, அந்த பிள்ளை பாரு என்ன சிரிச்ச முகமா இருக்கு, அதை பாருங்க நல்லா அழகா இருக்கு எப்பொழுது, அது மூஞ்சிய பாரு எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னே இருக்கும். அப்ப நமக்கு அது விரும்ப தகாததாகவும் நம்மளால் அது மற்றவர்களால் வெறுக்கக்கூடியதாகவும் நமக்கு அது என்ன செய்யும் அமையும். அதுதான் வள்ளுவர் சொல்ல, நகையும் உவகையும் கொல்லும். முடிச்சிட்டாரு அங்கேயே பாரு. அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, சினம். அப்போ வந்து நம்ம சினத்தை வந்து நம்ம அப்படியே அடக்கி உள்ளது அப்படி இல்லை. அப்படியே நம்ம எப்படி அடக்குறது, நம்பர் 1 2 3 4 எண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி அல்ல. நீங்க அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதுல இருந்து மெல்ல மெல்ல மெல்ல, அப்படியா இந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும், இது எப்படி ஆகும் அப்படிலாம் கோமாவே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய எல்லா நேரங்களும் உணர்வுகளும் நம்மளை எப்படிதான் அது ஒரு கடுமையான ஒரு நிலையில தான் நம்மளை கொண்டு போய் வழி நடத்திட்டு போகும். நம்ம பெரும்பாலும் நேரங்களை சிரிக்கதான் மறந்துடுவோம். நமக்கு நல்ல நிகழ்வு இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்க மாட்டோம். அப்படியா அப்படியே மேலோட்டமா எல்லாத்தையும் அப்படியே சமமா எடுத்துப்பாங்க. சரிங்க, நல்லது, முகம் மலர்ச்சியா இருங்க, அகமும் மலருங்க. முகமும் மலரணும், அகமும் நமக்கு என்ன செய்யணும், மலர். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, நமக்கு பகையா இருக்கக்கூடிய சினத்தை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சமா உங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இடங்கள்ல நமக்கு பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு இதோட நமக்கு என்ன செய்யலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்க பாருங்க, நீங்க நம்ம இப்ப இனிமே வரக்கூடிய கட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்வோம், இது லைஃபோட நம்ம கொஞ்சம் அப்ளிகபிள் பண்ணிப்போம். அதுதான் நமக்கு இந்த உரைகளை எல்லாம் ஆசிரியர் வந்து சொல்றாரு. இத மத்தவங்களுக்கு கொண்டு போய் சொல்ல, நமக்கு என்ன திருக்குறளுக்கு உரை தெரியாதா என்ன, எல்லாருக்குமே என்ன செய்யும், பெரும்பாலான குறள்களுக்கு நமக்கு என்ன செய்யும், நமக்கு அது நல்லாவே நமக்கு இருக்குது. இதுக்கு வந்து இன்னொருத்தர் உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அப்படி கொண்டுட்டு போகும். எப்படி நீங்க செல்ல இடத்தும் செல்லா இடத்தும், எப்படி உங்களை அந்த சினம் காவாக்கில் எப்படி காக்கணும், நீங்க எப்படி அதை குறைக்கணும், எப்படி உங்களுடைய சினம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிரி, உங்களுடைய உயிருக்கு பகை, உங்களுடைய எல்லாவற்றிற்கும் அது என்ன செய்யுது, பகையாக இருக்கு அப்படின்னு. முகத்துல தோன்ற சிரிப்பு, மனசுல தோன்ற மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமா, அந்த கோபமும் கொன்று விடும். அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை வந்து என்ன செய்யலாம், நம்மளை விட்டு போறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் முயற்சிகள் நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம். அடுத்த குறள் பாரு, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும். நான் சொன்னல, இது நம்மள நாமே எப்படி காத்து கொள்வது, சினத்துல இருந்து நாம எப்படி அதை காத்துக்கணும். ஒருவேளை நம்ம அது ஒருவேளை காற்று கொள்ளவில்லை என்றால் அந்த சினம் கடைசியில் நம்மளை கொன்றும். தன்னையே கொள்ளும் சினம், இவ்வளவு அழகான ஒரு, நீ ஒன்ன சினத்துல இருந்து காத்துக்கோ, இல்லை ஒரு நாள் அந்த சினம் உன்னை கொள்ளும். நம்ம ஹிட்லர் வந்து ஒரு பெரிய நம்ம சொல்லுவோம்ல, பெரிய அவர் வந்து சர்வாதிகாரியோ என்னவோ இருக்கட்டும், அவர் கடைசியில ஒரு வார்த்தை அவர் சொல்லுவாரு, நான் வந்து என்னுடைய தோல்விகளுக்கு காரணம், நான் வந்து இதெல்லாம் வெற்றி வெற்றி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இதெல்லாம் என்னுடைய தோல்வி, இந்த தோல்விகளுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நின்றிருந்தது என்னுடைய கோபம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ இங்க எந்த ஒரு அரசராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், கடைசியில் நீங்களுடைய நூல்களையோ உங்களுடைய இதே படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, இந்த கோபமும் நான் அடுத்தவர்கள் மீது கொண்ட அந்த கடினமான இதுதான் என்னை கடைசியில் தோல்வியில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருச்சு, என்னைய தள்ளிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னைத்தான் காக்கின் சினத்தை காக, ஒண்ணு நீ காத்துக்க விரும்பின அப்படின்னா சினத்தில் விழாமல் இருங்க. அது எப்படிங்க, கோபப்படாம இருக்க முடியுமா, கோவம் வராம இருக்க முடியுமா, வரும், கோவம் வரும். அதான் நான் சொல்லிட்டேன், தொல்காப்பியர் சொல்ல எண் வகை மெய்ப்பா, மனுஷனுக்கு 8 வகையான உணர்வுகள் இருக்குடா, சிரிக்கிறோம், அழறோம், நம்ம எல்லாமே செய்யறோம்ல, அந்த சங்கடப்படுறோம், எல்லா இடத்துலயும் மாதிரி கோபமும் ஒரு உணர்வு தான். அந்த உணர்வை வந்து நமக்காக வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை வந்து கட்டுப்படுத்துறது தான். அந்த கோபத்தினால நம்ம சிரிக்கிறதுனால நம்ம சொல்லுவோம், தேவையில்லாம இப்படி சிரிச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு கெக்கே பிக்கானெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, எல்லா இடங்கள்லயும் நம்ம சிரிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லாவற்றிலையும் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு லிமிட் இருக்கணும். அதுலயே இந்த வந்து மற்ற எல்லா மேம்பாடுகளையும் விட இந்த வெகுளி, இந்த சினம், அது வந்து நம்மள என்ன செஞ்சிடும் சொல்றாரு வள்ளுவர் மட்டும். இதை ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே வர, நீ இப்படியே இல்லை அப்படின்னா கடைசி உன்னுடைய உயிர் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும்.
நான் சொன்னல அவர் ஒரு பெரிய டாக்டர் சொன்னேன்டா, இந்த மாத்திரையும் மருந்துகளையும் நீங்க எடுக்கலைன்னா இது உங்க உயிரே என்ன செஞ்சிடும், மாய்த்து விடும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட் மாதிரி தான் வள்ளுவரை நம்ம எங்கனாலும் ஒப்பிடலாம். அவரை நீங்க மருத்துவர்னு சொல்லலாம், அவர் ஒரு பெரிய பேராசிரியர்னு சொல்லலாம். நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் நீங்க வள்ளுவரை உட்காந்து ஆப்டா அங்க கரெக்டா அவர் என்ன செய்வாரு, ஃபிட் ஆகும். சொல்லுவோம்ல, கரெக்டா ஃபிட் ஆகுது எல்லா இடத்துக்கும். ஃபிட்டான ஒருத்தர் யாரு அப்படின்னு நம்ம இதுல வள்ளுவரை நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெரிய மருத்துவர் மாதிரி அப்படியே சொல்றாரு. சினம் அப்படிங்கிறது வந்து நீ எப்படி அதை நீ இது பண்ணணும், எங்க நீ வந்து சினப்படக்கூடாது, அந்த சினம் வந்து நீ எந்த அளவுக்கு வந்து என்ன செய்யும், கட்டுப்படுத்தும் அப்படிங்கறத வந்து அவர் என்ன செய்யறாரு சொல்லிக்கிட்டே அவரு. அடுத்து, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும். அதாவது சினம் வந்து என்ன பண்ணுமா, அதேதான் நம்ம வந்து நமக்கு அந்த கோபப்படுறதுனால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை நாம ஏமம் புனை, உறவுகளை நாம இணக்க வேண்டியது இருக்கும். அந்த உறவுகளை இணைந்து போகும் பொழுது நாம தனிமையான ஒரு மனுஷன் மாறிடுவோம் இல்லையா. நம்ம தனித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பைபிள்ல ஒரு வாசகம் வந்து அது உலகத்தை படைக்கும் பொழுது இறைவன் வந்து சொல்லுவாரு, மனிதன் தனியாக இருப்பது நல்லதன்று அப்படின்னு ஒரு வாசகம் அதுல இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க கோபம் அதிகமா படும் பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இனம் என்னும் ஏம புனைய சுடும். நீங்க அதிகமா கோவப்பட்டுட்டே வரும் பொழுது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு அப்படியே மெல்ல மெல்ல வரும். இது எனக்கு வந்து வாழ்க்கையில் நடந்த ஒன்று. இந்த குரல் வந்து ரொம்ப ஆப்டா வந்து எனக்கு பொருந்தக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இப்பொழுது இல்ல, என்னுடைய கல்லூரி காலகட்டங்கள்ல நான் வந்து வேலைக்கு சேர்ந்த நேரங்கள்ல வந்து நம்ம அதிகமா அப்படி கோவப்படும் பொழுது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அப்படியே மெதுமெதுவா நம்மளை விட்டு விலகி மெதுமெதுவா போறாங்க. டக்குன்னு அவங்க விலகி போறது இல்ல. நம்ம அப்படியே கொஞ்சம் காலம் கடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை புரிஞ்சுக்கிறோம். ஓ, நம்ம இப்படி பேசினதுனாலதான் இப்போ அவங்க நம்மளை விட்டு தூரம் போயிட்டோம். அப்புறம் யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம சுற்றி நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்காக பேசுறதுக்கோ, நமக்காக நிற்பதற்கோ, நம்மளோட சேர்ந்து மகிழ்வதற்கோ அங்கு ஒருத்தரும் நமக்கு என்ன செய்ய போறது இல்லை. நான் அவரோட சொல்லிட்டேன், இனம் என்னும் ஏம புனையச்சு பார், ஒன்னு அது என்ன செஞ்சிடும், சுட்டு விடும் அப்படின்னு சொல்லி. அடுத்து, சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை அவரு கையாளுறாரு. நீங்க சினத்தை வந்து ஒரு செல்வம் நினைச்சிட்டு இருக்கீங்க. கோவப்படுறதுனா ஐயோ ரொம்ப பயங்கரமான மனுஷன் அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொண்டு வரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து உங்க கையால நிலத்தை அரைஞ்சு நிலத்தை நீங்க வந்து என்ன செஞ்சிடலாம், சமப்படுத்திடலாம், இல்ல நிலத்தை குழியாக்கிடலாம். இல்ல அரைறதுனால நிலத்துக்கு வலிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம ஒரு பிரம்மையில இருப்போம்ல. அதே மாதிரிதான் சினத்தை நாம ஒரு பெரிய நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரியது, நமக்கு பொருள், அது ஒரு செல்வம், நம்மளை காக்கக்கூடியது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நிலத்தை உங்க கையால அடிச்சுக்கிறது போன்றது. நம்ம கையால நிலத்தை அடிச்சா என்ன ஆகும், நமக்குதான் வலிக்கும். நிலத்துக்கு வலிக்குமா என்ன? அதுக்கு என்ன செய்ய போகுது, நம்ம அடிச்சதுனால அது ஒரு பெரிய பள்ளம் தோண்டியோ, இல்ல அங்க குழி விழுந்தோ, இல்லைன்னா அதாவது மேடாகியோ சமப்படுத்தியோ அங்க அதற்கு ஒன்றும் அதுக்கு என்ன செய்ய போறது இல்லை. அது நமக்குதான் அது ஒரு பெரிய என்ன செய்யும், ஒரு வலியை அது நமக்கு என்ன செய்யும், கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கறதுல நீங்க அந்த ஒவ்வொரு குறளையும் நீங்க பார்க்கும் பொழுது பாருங்க, நமக்கு அப்படியே நம்ம வாழ்க்கையோடு அது பயணிக்கிறதா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம கோவப்படுறதுனால நம்ம பேசினாலும் மத்தவங்களும் நம்மளை பார்த்து அப்படி பயந்துருவாங்க, பாரு அவ்வளவுதான் வராம பாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க அது வந்து அந்த சினம்ங்கிறது பண்பு அப்படிங்கிறது நிலத்தை கையால் அறைந்து நமக்குதான் வலிக்குமே தவிர நிலத்திற்கு அதை எந்த வலியையும் அது என்ன செய்யாது, கொடுக்காது. அடுத்து, இனர் எரி தோய் வெண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுழாமை நன்று. அதாவது அவர் சொல்றாரு, அதை கொழுந்து விட்டு எரியும் நெருப்புல ஒருவனை வீழ்ந்தா எப்படி இருக்கும், இன்பத்தை ஒருவன் செய்த போது, அதாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்புல லேசா சுடுற பாத்திரத்துல கை வச்சாலும் நமக்கு என்ன ஆகும், உடம்பெல்லாம் என்ன செய்யும், வலிக்கும். இப்போ அதை விட ஒரு நெருப்புல தூக்கி போய் நம்மளை கொண்டு போய் போட்டுட்டு பாருங்க இப்போ நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா நம்ம கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்கவே முடியாது. அந்த இடத்துல நம்ம சிரிச்சு கைத்தட்ட நம்ம மாசில் வீணை மாலை மதியமும் வீசும் தென்றனும் வீங்குல வேணிலும் ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு பாடுவார, அந்த மாதிரி நாயன்மார் மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியாது, பாடெல்லாம் நம்மளால இயலாது. ஆனா இவர் சொல்றாரு, அப்படி ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு துன்பத்தை உனக்கு ஒருத்தன் செஞ்சாலும் அவன் மேல் நீ சினம் கொள்ளாதிரு. பக்குவம்,
அது ஒரு பக்குவத்தை நம்ம ஒரு முழு மனிதனாக நம்மள அவர் என்ன செய்யறாரு மாத்துறாரு. நீங்க புத்தர் எடுத்துக்கோங்க, நீங்க பெரிய பெரிய மகான் எல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்க திருவள்ளுவரே எடுத்துக்கோங்க, எல்லாரையும் பாருங்க. இப்படி வார்த்தை நம்ம இன்னும் ஏன் படிக்கிறோம், இன்னும் ஏன் நம்ம புத்தம்ங்கிறோம்? இதெல்லாம் கிபி எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி, எவ்வளோ 1000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. இன்னும் நம்ம ஏன் அவங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னும் ஏன் அவங்கள நாம ஆசைப்படுறோம்? காரணம் என்ன? இதுதான். அவங்க எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சரி, தன்னிலை இழக்காமல் இருக்காங்க. அததான் இவர் என்ன செய்யறாரு? வெகுளாமை நன்று எரி தோய்வன். எரி நெருப்புல தூக்கி போட்டு அப்படியே ஒரு துன்பத்தை உனக்கு ஒருத்தன் செஞ்சாலும் அதுல இருந்து நீ என்ன செய்யணும்? அப்படி இருந்தாலும் நீ அதுல இருந்து ஒண்ணு என்ன செஞ்சுக்கோ, காத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அடுத்து 9வது குறளாக அவர் சொல்றாரு, உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். அதாவது உள்ளியதெல்லாம் உடனே, ஒருவன் உள்ளத்தால் சினத்தை பற்றி நினையாத அப்படின்னு நம்ம கடைசியில அவர் சொல்றாரு. நம்ம கேட்போம்ல, இப்படி எல்லாம் நான் இருந்தா நான் எனக்கு என்ன கிடைக்கும்? கடைசியில எனக்கு என்ன கிடைக்கும்? கோபப்படாம இருந்தா எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்களே, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் பொழைக்க தெரியாதான்னு சொல்லிடுவாங்களே. நம்ம இப்போ நடைமுறை வாழ்க்கை நமக்கு அப்படிதானே போயிட்டு இருக்கு. நமக்கு இப்ப கோவப்படாம அவன் சாதுவான ஒரு மனுஷன் தான், அவன் வாழ்க்கையில முன்னேறதே தெரியல, அவனுக்கு சாமர்த்தியமே இல்லை அப்படின்லாம் நமக்கு பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டே வரோம். ஆனா அது உண்மை அல்ல. நம்ம எந்த அளவிற்கு நம்ம ஒரு நிதானம், பொறுமையை நாம கடைபிடிக்கும் பொழுதுதான் நமக்கு என்னாகும் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிற அந்த முதல் படியை போய் நம்ம தொடுவோம். நம்ம இல்ல, அவர் அவ்வளவு கோவம் உயரத்துல இருக்காங்க, கிடையவே கிடையாது. அது ஒரு பொய்யான ஒரு வெற்றியாக தான் நாங்க இருக்கோம் தவிர அது ஒரு நிலையான வெற்றியா இருக்கும். நீங்க உங்க மனசுக்குள்ள கோபத்தை பற்றி நினைக்காமல் இருந்தீங்கன்னா, நீங்க நினைச்சது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்க விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சது உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடும். ஏன்னா நம்ம மனசால மத்தவங்களுக்கு ஒரு துன்பமோ துயரமோ எதுவுமே நினைக்காம இருந்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம கோவிலுக்கு போறோம், ஏன்? அங்க சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன் நல்லதே இஸ் குட் அப்படின்னு சொல்றோம். நம்ம பசங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் எழுதும்போது ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மனசுல நல்லதை நினைக்கிறோம். அதுதான் இதுல அவரு சொல்றாரு. உள்ளான் வெகுளி எனி. நீங்க உடம்பெல்லாம் மனசெல்லாம் நீங்க இந்த கோபத்தை பத்தி நினைக்காமே இருந்துட்டீங்க அப்படின்னா, உடனே என்ன ஆகும்? நீங்க நினைச்சதெல்லாம் அப்படியே டக்குன்னு உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக அவர் சொல்லக்கூடிய அந்த குறள் பாருங்க, இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துணை. லேவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி டக்கு அப்படி முடிக்காம அப்படியே மெதுவா என்ன பண்றாரு? இந்த அதிகாரத்தை, இது அறத்துப்பால் துறவரவியல்ல இருக்கக்கூடிய வெகுளாமை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அவர் கடைசி சொல்றாரு, இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துணை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அளவு கடந்து நம்ம சினம்னாலே அது பெருசு. நம்ம அது அளவு கடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்ப பார்த்தாலும் கோவமா தான்டா இருப்பான், அவன் பக்கத்திலே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் தூக்கி எறிகிறது, எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யறது, எல்லாவற்றையும் என்ன செய்யறது, எடுத்தெறிந்து பேசுவது. அப்படி நம்ம அதிகமா சினத்துல ஈடுபட்டோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு உயர்வான இருந்தாலும் நம்ம ஒரு சிறந்தவர்கள், செத்த பெணம்னு சொல்லுவோம்ல, அதற்கு சமம் கடைசியில. சரியா? நீங்க இப்படி கோவப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க இறந்த பிணம் இல்ல, அதற்கு சமம். நீங்க அப்படி சினமே கைவிட்டுட்டோம் அப்படின்னா, நீங்க ஒரு துறவியோட இதுக்கு சமம் ஆயிடுவீங்க. சினத்தை கைவிட்டா நான் யாரு அப்படின்னு கேட்பாங்க. நான் சினத்தோட இருந்தா நான் பிணம்னா, அப்ப சினம் இல்லாமல் இருந்தா நான் யார்? நீ ஒரு துறவி, நீ எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவினா காவியோட உடுத்திக்கிட்டு எல்லாவற்றையும் துறந்து இருக்கக்கூடிய அந்த துறவி அவர் சொல்லல. அந்த இறை அருள் பெற்று எல்லாவற்றிலும் இருந்து நீங்கி அப்படியே தன்னை மேன்மைப்படுத்தி இருப்பாங்கல்ல, அந்த துறவி மாதிரி நீ என்ன செஞ்சிருவ? அந்த ஒரு மேல் நிலைக்கு நீ என்ன செஞ்சிருவ? போயிரு. அதனால பெரும் கோபம் கொண்டவனா இருந்தனா உனக்கு அது என்ன ஆகும்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய என்ன ஆயிரும், துன்பத்தை கொண்டு கொடுக்கும். நமக்கு அந்த விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல், ஒரு 7 பாவம் சொல்லுவாங்க. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அண்ணம். அதுல ஒண்ணு சொல்வாங்க, கோபம் அடக்காத வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 பாவத்துல ஒண்ணு கோபம் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா 7 பாவங்கள்ல அது ஒண்ணாக அதை வேகச்சு நம்ம சொல்றோம். அதாவது கோபத்தை அடக்காத அந்த வேந்தர்கள். கோபத்தை நீ அடக்கணும்.
வேந்தனா இருந்தாலும் என்ன செய்யணும், நீ கோவத்தை அடக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய இக்கட்டுல கொண்டு போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும் அப்படிங்கிறத வந்து அதுல சொல்றேன். நீ கோவப்பட்ட அப்படின்னா நீ ஒரு பிணம். நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே டக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான், நீ செத்த மனிதன். ஒருவேளை கோவப்படாம இருந்தனா நீ ஒரு துறவிக்கு ஒப்பாவ. அடுத்து அப்படி அடுத்த கேள்வி டக்கு டக்கு அலாங் வித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு, அடுத்து 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 செல்லிடத்து தொடங்கி நீ இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கோபப்பட்டுக்கிட்டே வந்த அப்படின்னா கடைசி நீ ஒரு இறந்த மனிதனுக்கு தானடா ஒப்பாவ. அதனால நீ கோபத்தை விடு. அப்படி நீ துறந்தினால் நீ துறவியாயிருக்க. இதுக்கு துறவியாகி காட்டுல போயிட்டு நீ வந்து தவம் செஞ்சு 3 காலில் நின்று தலைகீழாக நின்று நோன்பு நோற்று துறவி ஆகணும். சோபத்தை விட்டாலே நீ என்னது, ஒரு பெரிய துறவி. ஆனா இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாரத்தையும் நாம எடுத்தோம் அப்படின்னா இதுல ரொம்ப கடைபிடிப்பது ரொம்ப கடினமா இருக்கும். நமக்கு கோபத்தை விடுவது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் தான். ஆனா அது நமக்கு வந்து என்னாகும், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல நம்ம கொண்டு வந்தோம். நமக்கு அது வயது முதிரும் பொழுது முதிர முதிரதான் நமக்கு அது தோன்றுகிறதா அப்படின்னு எனக்கு எனக்கு வயது சின்னதா இருக்கும் பொழுது அப்படி இருந்தோம். வயது நமக்கு முதிர முதிர ஒருவேளை இயலாமையினால நம்ம சினத்தை குறைக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களோட வாழ்க்கையோட இதை அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. அதை நம்ம தமிழ் கற்றுக் கொடுக்கணும். இப்போ காலேஜ்லாம் கேட்பாங்க, ஏன் நாங்க தமிழ் படிக்கணும் மேடம், எங்களுக்கு தான் மேஜர் இருக்கே, காமர்ஸ் இருக்கே, சயின்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. சொல்லு, உன்னை பண்படுத்தணும்ல, உன்னை வந்து மனுஷனாக்கணும்ல. நீ பொருளாதார ரீதியா உயரும் ஆனாலும் உன்னை பண்படுத்தவில்லை என்றால் அங்கு நமக்கு என்ன பண்படுத்த தாண்டா உனக்கு தமிழ். அதுதாண்டா குறளும் நாலடியாரும் உனக்காக என்ன செஞ்சிருக்கு, எழுதிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 10 குறளின் வழி நமக்கு வள்ளுவர் இங்க கூறுறது, கோபம் அப்படியே குறைச்சிக்கோ, கோவப்படுறதுனால பெருசா உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது, தீமைதான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றது. சோ வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு, முனைவர் புனிதவதி அம்மையார் அவர்களுக்கு, முருகனையா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் அறிவுக்கு எட்டியவரை இந்த குறளுக்கான விளக்கத்தை என் அறிவுக்கு எட்டியவரை சொல்லியிருக்கேன். ஒரு பெரும்பாலான அறிஞர்கள் எல்லாம் அதற்கு நிறைய வந்து குறள் வந்து இதுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை நான் சொல்லியிருக்கேன். இது சரியும் இருக்கலாம், இதுல சில பிழைகளும் இருக்கலாம். பிழைகளை மன்னித்து இன்னா அப்படிங்கிறதை நீங்க இனிமையோ இன்னாவோ அது தாங்கள் வந்து என்ன செய்யலாம், எனக்கு அறிவுறுத்தலாம். இந்த வருங்காலங்கள்ல நான் அதனை வந்து நான் திருத்திக்க முற்படுகிறேன் ஐயா. வாய்ப்பிற்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. பேராசிரியர் அவர்களே, உங்களுடைய உரைப்பொழிவு என்பது ஒரு தாய்மை உணர்வோடு இருந்தது. சரியா சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இது தொடர்பா அவங்க பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான உள் உணர்வு இருந்தது. எங்கேயும் நீங்க தவறாவே பேசல. ஒரு உங்களுடைய மனம் சரியா சொல்லணும் அப்படின்னா, உளவியல் ரீதியா சொல்லணும் அப்படின்னா, உங்கள் மனம் பக்குவப்பட்டு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா, தெளிந்த நீரோடை போல உங்களுடைய வார்த்தைகள் கவனமாக, கனிவாக வெளிப்படுத்தினீர்கள். நான் அத ரொம்ப கவனிச்சுட்டே இருந்தேன். கவனமாக, கனிவாக வெளிப்படுத்தினீர்கள். அதற்கு காரணம் மனம் பக்குவப்பட்டது. அதுக்கு கடைசியில இருக்கக்கூடிய அந்த நிறைவான குறளே அதுக்கு உதாரணமும் கூட. ஏன் அப்படின்னா, அதுல சொல்லப்பட்ட செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது. துறந்தார் துறந்தார் துணை. சினத்தை துறந்தார். உலகத்துல சினத்தை கைவிட்டுட்டாவே போதும். அது துறவறம், சரியான தவ வாழ்க்கைக்கு சமம். கோபம் இருக்கவரு போய் தவம் இருந்து ஒரு பயனும் கிடையாது. கோவத்தை தணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ ரொம்ப நிதானமாக ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்லுவது போல, அதையும் மீறி ஒரு நல்ல ஒரு சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு ஒரு உரை செய்வது போல உங்களுடைய உரைப்பொழிவு இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. அது தொடர்பாக பின்னூட்டம் பார்ப்போம். பார்த்த பிறகு இன்னமும் பேசுவோம். நன்றி தோழமைகளே. பின்னூட்டத்தை வழக்கம் போல் தொடங்கி வைக்கிற எங்களுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள், ஐயா அவர்கள். அன்பான தோழமை நெஞ்சங்களுக்கு வணக்கம். மிக ஒரு அருமையான பொழிவை நாம் இப்பொழுது கேட்டு மகிழ்ந்தோம், அனுபவித்தோம். சிறப்பு.
அதற்கு முன்னாடி தம்பி கோபிநாத் அவர்கள் மனப்பாடமா முற்றோதல் சொல்லும்போது கூட வரிசையா 1வது 2வது 3வது 4வது என்று எண்ணிக்கையோட வரிசையா சொன்னார்கள். நல்ல சிறப்பா முற்றோதல் செய்து முடித்த கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. பொழிவு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. திருக்குறளினுடைய உரையை வழங்கிய சிறந்த நெறியாளர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஆராய்ச்சி முறை இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க சொல்லியிருக்க கூடாதா? ஒரு நல்ல சொற்பொழிவு என்பது இன்னும் சற்று நேரம் சொல்லியிருக்க கூடாதா என்பது நிறுத்திக் கொள்வதுதான் சிறந்த சொற்பொழிவு என்று சொல்லுவார்கள். அதுபோல நாம் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லியிருந்தா பரவாயில்ல நினைக்கும் போது நிறுத்திட்டாங்க. மிகச்சிறந்த பொழிவு. திருக்குறளை ரொம்ப தோய்ந்து உள்ளம் ஈடுபட்டு அவர்கள் பலமுறை பயின்று ஆழ்ந்து அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். முத்தான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். வெகுளாமை என்ற அதிகாரம் எல்லா அதிகாரமும் சிறந்ததுதான். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரமும் சிறந்ததுதான். இன்றைக்கு 31வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வெகுளாமை என்பது கோபப்படாமல் இருத்தல், வெகுளி கொள்ளக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாது. அது ஒரு நெருப்புயா, நெருப்பு. தீ தன்னை சேர்ந்த அனைத்தையும் அழிச்சு விடும். ஆனா இது தன்னை மட்டும் அல்ல, தன் இனத்தையும் அழிச்சிடும்ன்றார். உன்னுடைய நட்பு வட்டாரத்தையும் அழிச்சு விடும். உன்னுடைய பாதுகாப்பா இருக்கக்கூடிய சுற்றத்தாரையும் அழிச்சிடும். ஏன்னா அந்த சுற்றத்தார் தான் துன்பக் கடலிலிருந்து கடக்கக்கூடிய படகாக விளங்கக்கூடியவர்கள், கப்பலாக விளங்கக்கூடியவர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், சூழ இருப்பவர்கள். அவர்களையும் சேர்த்து அழிச்சு விடும் அப்படின்னு அதனுடைய மிக மோசமான தன்மையை வள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அது பாருங்க என்ன நம்ம மகிழ்ச்சியை கொண்டுடுது. நகை, உவகை, சிரிப்பு. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சிரிப்பு ரொம்ப முக்கியங்க. சிரித்து வாழ்வதற்காகத்தான் மனிதன் பிறந்திருக்கிறான். அழுது புலம்புவதற்கு அல்ல, சிரித்து மகிழ்ந்ததற்கு. அந்த சிரிப்பையும் இந்த கோபம் கொண்டுடுது, மகிழ்ச்சியையும் கொள்ளுது. சிரிப்பு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. சிரிப்பை கொண்டுட்டா அப்புறம் எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும்? அப்போ மகிழ்ச்சி, சிரிப்பு, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடான சிரிப்பு, இதை ரெண்டையுமே கொல்லக்கூடியது கோபம். இந்த கோபம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல 302, 303, 304 செல்லா இடத்தில் சினம் தீது, செல்லிடத்து அதை விட தீது. நம்ம கோபம் எங்க பலிக்குமோ, நம்ம விட வலிமை குறைந்த, வலிமைனா உடல் வலிமை, பொருளாதார வலிமை, சமூக வலிமை, எல்லா வலிமையும் குறைந்திருக்கக்கூடியவர்கிட்ட போய், சமூகத்திலேயே அவன் ரொம்ப சிறுபான்மை, பொருளாதாரத்திலேயே அவன் ரொம்ப நெளிந்தவன், பலத்திலையும் குறைந்தவன். பலம்னா பொருளாதாரமும் அடங்கும், உடல் வலிமையும் அடங்கும், எல்லாம் அடங்கும். அப்போ ஒரு நலிந்தவனிடத்துல போய் நம்ம கோபத்தை காட்டுறது ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம கோபம் செல்லாத இடத்துலயும் போய் ஒன்றும் பண்ண முடியாது. செல்லிடத்து காக்கின்றன் காவாக்காலின். செல்லா இடத்து நீ காப்பாத்தினா என்ன? கோபம் எங்க பலிக்காதோ அந்த இடத்துல கோபத்தை செலுத்தினா என்ன, செலுத்தாட்டி போனா என்ன? அப்போ கோபம் எங்க பலிக்குதோ அங்க போகாம காப்பாற்றணும். அதுதான் சிறந்ததுன்றார். இந்த 302, 303, 304 இந்த 3 குறளும் கோபத்தினுடைய தீங்கு சொல்றாரு. கோபம் தீங்கானதுன்னு சொல்றாரு. அது சினத்தால் வரக்கூடிய தீங்கு எதுன்னா, ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் கோபம் வராமல் அடக்கிக் கொள்ள வேண்டும். தன்னைத்தால் காக்கின் சினம் காக்க அப்படின்றார். தன்னைத்தால் காக்கின் சினம் காக்க காவாக்கால், தன்னையே கொல்லும் சினம். நீ சினத்தை
வராமல் பாதுகாக்கவில்லை என்றால் அந்த கோபமே உன்னை அழிச்சிடும். சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி அதே உன்னை அழிச்சிரியா அப்படின்றார். சினவெல்லும் சேர்ந்தாரை கொல்லை, இனவெல்லும் ஏமப்பனையை சுடும். சினத்தை பொருள் என கொண்டு, சினத்தை போய் அவன் ஒரு பொருளா நினைப்பானா? சினத்தை ஒரு குணமாக கொள்ளக்கூடாதுன்றார். இந்த பொருள் இடத்துல பொருள் என்ற சொல் என்ன பொருள்ல வருதுன்னா, பொருள் என்ற சொல் குணம் என்ற பொருளில் வருகிறது. சினத்தை பொருளாக கொண்டவன் அப்படி கொண்டேனா நிலத்துல ஓங்கி அரைஞ்சா கை வலிக்குமா வலிக்காதா? தவறாமல் வலிக்கும். அந்த மாதிரி நீ உனக்கு துன்பத்தை கொடுக்கலையா, அதை ஒரு பொருட்டாக கொள்ளாதே, அதை ஒரு குணமாக கொள்ளாதே. சினம்தான் எல்லாவற்றிலும் மிக மோசமானது. கோபத்திலே நாடியினால் அதிர்ச்சி உண்டாம், நாடியிலே மரணம் உண்டான்றார் பாரதியார். கோபப்படக்கூடாது. கோபம் நம்ம மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடும். அப்ப நமக்கு ஒண்ணுமே இருக்காது, நமக்கு பாதுகாப்பே இருக்காது. அப்போ நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், சிறப்பாக இருக்க வேண்டுமானால், நன்றாக இருக்க வேண்டுமானால் நீ கோபப்படக்கூடாது. வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்றாரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவான், அவன் செத்ததுக்கு சமயான்றான். இறந்தார் மிகுந்த சினத்தை கொண்டவன், மிகுந்த சினத்தை கொண்டவன் இறந்தார் அணையர். இறந்தாலும் முதல்ல இருக்கிற இறந்தாருக்கு அதிக சினம் உடையவன், அடுத்தவரை இறந்தாருக்கு அவன் செத்ததுக்கு சமம். மிகுந்த சினத்தை யார் ஒருவர் கொள்ளுகின்றானோ அவன் செத்தவனுக்கு சமம் அப்படின்றார். அதான் சில சமயத்துல வள்ளுவருக்கும் கோபம் வந்துடுது. கோபப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய வள்ளுவருக்கே கோபம் வந்துடுது. அது குணம் என்ன கொன்றுவேன் என்றார், வெகுளி கணமே காத்தது. அதுக்கு என்ன பண்றது? அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ செத்ததுக்கு சமண்டா. இறந்தார் 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 அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. நீ சினத்தை துறக்க வேண்டும்பா. அப்படி துறந்தேனா துறவிகளுக்கு சமமாக நீ மதிக்கப்படுவாய். துறவிகள் தான் உயர்ந்தவன் சொல்றான் இல்லையா, அதுக்கு தகுந்தமா கோபம். அவ்வளோ கோபத்தை கட்டுப்படுத்துற அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க, ரொம்ப கடினம். அதனாலதான் வள்ளுவர் இத்தனை 10 குறளை நமக்கு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கேயே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லுவார். பல கருத்துக்களை பல அதிகாரங்களில் அவர் எது தேவையானதோ அதை அடிக்கடி வலியுறுத்துவார் வள்ளுவர். வள்ளுவருடைய சிறப்பே அதுதான். எனவே மிக அழகாக மிக அழகாக நம்ம செல்வ ரோசரி புஷ்பா அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் மிக நல்ல நாள். இந்த 133 அதிகாரத்திலே 31 அதிகாரத்தை நாம் கடந்து விட்டோம். இதுக்கு காரணமான நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர், நம்முடைய இலக்கிய குழுவை சேர்ந்தவர்கள், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய பின்னூட்டம் தரக்கூடிய அன்பர்கள், இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவர் கோபிநாத் அப்படியே அந்த 10 குறளையும் நறுக்கு தெரித்தார் போல சொன்னார். நறுக்கு தெரித்தார் போல சொன்ன விதம் அருமையாக இருந்தது. முதல்ல அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பிற உரையாளர் முனைவர் செல்வரோசரி புஷ்பா அவர்கள் எனக்கு முதல்ல உரை நிகழ்த்தி பழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு அவையடக்கம் போல சொன்னாங்க. ஆனா உரையை கேட்க கேட்க ரொம்ப அனுபவம் உள்ள முதிர்ச்சியான ஒரு உரையாளர் போல இருந்தது. ரொம்ப சரளமாக ரொம்ப அருமையான உரையை நிகழ்த்திய அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து இந்த மன முதிர்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, கல்வி மூலமாக வரும், வயது மூலமாக வரும். அந்த இளம் வயசுல கோபப்படுவாங்க, ஆனா வயசான பிறகு அந்த கோபமெல்லாம் மாறிடும். அது அதுதான் மன முதிர்ச்சி, மனப்பக்குவம் உண்டாகும். இவர் உரையாளர் இன்னைக்கு ஒரு குறளுக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும்
அப்படி அந்த அந்த குரலை சொன்ன அந்த பாடலை சொன்ன இது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப அருமை. பாட்டு செல்லிடத்துக்கு அப்பான். இது வந்து பெரும்பாலானவுக்கு இந்த பழக்கம் தான். தன்னை விட மெலிந்தவர்கள்ட்ட ரொம்ப கோவப்படுவாங்க. அதிலும் குறிப்பா கணவன் வந்து மனைவிட்ட ரொம்ப கோவப்படுவாப்புல. இந்த அது சாப்பிடும்போது கல் இருந்துச்சுன்னு சொன்னாப்புல இல்ல, உணவில் கல்லு. அது கண்ணன் சாப்பிடுறதே மண்ணுதான் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, அதெல்லாம் கூட புராணங்கள், அது பொய்யா இருக்கலாம். இப்போ உள்ள பெண்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்க, கல்லீரல் எதுக்கு இருக்கு, சும்மா சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நாசுக்காக சொல்லி இது பண்ணிடுவாங்க. கோபப்படுவதை மடைமாற்றம் செய்ய வேண்டும். அதில் பெண்கள் சிறந்த இதா இருக்கணும். ரொம்ப புத்தி கூர்மையோடு இருந்தால் ரொம்ப எதிரையும் சாதிக்கலாம். அடுத்து 2வது நகையும் ஓகையும். அந்த இதுல வந்து வாழ்வின் இனிமைக்கு காரணமான சிரிப்பையும் மகிழ்ச்சி, இனிமைக்கு காரணமான வாழ்வின் இனிமைக்கு காரணமான சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொன்று விடுகிறது. அந்த ஆயுளுக்கு இந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் ரொம்ப தேவை. ஆயுளுக்கு இந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் தேவை. இனிமைக்கு மட்டும் இல்லை. அந்த இனிமை வந்து ஆயுளை கூட்டும். அதே மாதிரி சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஆயுளை கூட்டும். அந்த கோபம் வந்து மனிதனை கொன்று விடும் என்று நல்லா சொல்லியிருக்காரு. 4, 5, 6 ஆகிய 3 பாடல்கள்ல கொல்லுதல், சினம் கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனா அதைத்தான் சொல்றேன். கோபம் வந்து ஆயுளை குறைக்கும். எப்படி கோபப்படுதவங்களுக்கு தான் ரத்த அழுத்த நோயெல்லாம் உண்டாகும். நிச்சயம் அது உடலியல் ரீதியாக அது வரும். அதனால கோபப்படக்கூடாதுன்னு அருமையாக சொல்லியிருக்காரு. அடுத்த பாட்டு 1, இணரெறி தோய்வென்ன அப்படின்னு 8வது பாடல், 8வது குறள். அதுக்கு நட்பு கொண்டவரிடம் சினம் பாராட்டுதலத்திலே மேன்மை. நட்பு கொண்டவர், நண்பரிடம் கோவப்படக்கூடாது. ஏன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறுத்து கொண்டாதான் 2 பேரு நட்பை நீட்டிக்க முடியும். அதனால நண்பரிடம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அருமையானது. அடுத்து பாரதியார் சொன்னாங்க. இந்த உரையாளர் வந்து ரௌத்திரம் பழகு. அது வந்து பாரதியார் சொன்னது, தீமை செய்பவரிடம் கோபப்படு. இப்ப அரசியல்வாதிகள் லஞ்சம் ஊழல் செய்யறாங்கன்னா அதை பார்த்து கோவப்படுங்க, பொங்கி எழணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பாரதியார். இன்னைக்கு அந்த இதெல்லாம் லஞ்சம் ஊழல் எல்லாம் புட்டு வைக்கிற ஒரு இயக்கம் இருக்கு, அறப்போர் இயக்கம். சென்னையில இருந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. அவங்களெல்லாம் பாராட்டலாம். அதாவது நாடு செம்மைப்படணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருக்கிறார்கள். இந்த வெகுளாமை என்ற அதிகாரத்தை நாம் கற்று நம் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சுப்பிரமணியன் ஐயா. அடுத்து அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த அந்த மாணவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து உரையாசிரியர் ரொம்ப அழகா பேசினாங்க. கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே தான் சொன்னாங்க. கருத்துக்கள்லாம் இயல்பா உட்காந்து ஏன்னோ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுற மாதிரி முதல்ல அவங்க சொன்னாங்க, எனக்கு அது பழக்கம் இல்லை இந்த மாதிரிலாம்னாங்க. ஆனா ஐயா நம்ம சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி பக்குவப்பட்ட ஒரு மனம் என்பதால் அவரிடம் இருந்து வந்த வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள். நல்ல விளக்கம் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. அருமை. இந்த தலைப்பு கோபம், எல்லாத்துக்கும் கோபம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி கோபம் இருந்துச்சுன்னா அது அழிவை தரும். கோபத்தை விட்டுட்டா அது முற்றும் துறந்த மேலோருக்கு சமம்னு சொல்றாரு. எல்லாம் சரி, கோபத்தெல்லாம் விடவே கூடாது. ஆனா அது அளவா இருக்கணும். உப்பு மாதிரி பாயசத்துல ஒரு கல்லு போட்டா போதும், குழம்புல
அதுக்கு கொஞ்சம் கூடுதலா போடணும். எங்கெங்க எவ்வளவோ கோவம் இருக்கணும். இல்லைன்னா நம்மள தூக்கி மீச்சு போட்டு புழுவை விட கேவலமா நினைச்சிருவாங்க. கோபம்னு ஒண்ணு இருந்தாதான் நாம் மனிதராக இந்த காலத்துல அடையாளம் காணப்படுவோம் என்பது என்னுடைய கருத்து. இப்ப சிவன் பார்வதி 2 பேத்துக்கும் தட்சன் அவள் பாகம் கொடுக்கலன்னு கோவப்படுறாரு. பார்வதி எடுத்து சொல்லும் போது ஏத்துக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் நீயா நானா போட்டி கடைசியில ஒரு பிரளயமே ஏற்பட்டுறது. அங்க காரணம் சிவனோட கோபம். அதே கோபத்துக்கு இன்னொன்னு பாருங்க. கண்ணதாசன்ட்ட பாட்டு கேட்குறாங்க ஒரு படத்துக்காக சிச்சுவேஷனை சொல்லி. 4 நாள் ஆகியும் கண்ணதாசன் பாட்டு கொடுக்கல. எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு ரொம்ப கோபம். அவர் என்ன சொல்லிட்டு ஆள் அனுப்பி பார்த்துட்டு வர சொல்றாரு. அந்த குடிகாரன் இன்னும் குடிச்சிட்டு படுத்திருக்கானா இன்னைக்கும் அப்படின்ட்டாரு. போய் பார்த்து கூட்டிட்டு வான்னு அந்த அழைச்சிட்டு போன ஆளு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாதா? மனுஷன் இதை போட்டு கொடுத்துட்டாரு. உங்களை எம்எஸ்வி குடிகாரன் சொல்லிட்டாருன்ட்டு. அவரோட நண்பர் தான் எம்எஸ்வி, கண்ணதாசனோட நண்பர். 2 பேருக்குமே நல்ல நட்பு. ஆனா அவரு கோவத்தை காட்டல. நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே சம்மதம் தானா அப்படின்னு வரும். அந்த பாடல் 2 பொருள் எழுதியிருப்பார். தன்னோட கணவன் நான் இறந்ததுக்கு அப்புறம் மறுமணம் செய்து கொள்ளணும்னு சொன்னதை கேட்டுட்டு அந்த மனைவி பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுத சொல்லும் போது தன்னை தன் நண்பன் குடிகாரன் என்ற வார்த்தை சொன்னப்போ கோபப்படாமல் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது. அந்த கோபம் கூட மிக அழகாக வெளிப்பட்டிருக்கு. கோபத்தை வெளிப்படுத்தும் விதம் என்பது ஒண்ணு இருக்கு. அது பக்குவப்பட்டவர்களுக்கே இருக்கும். நான் எலிமெண்டரியில ஹெச்சமா இருக்கும்போது ரொம்ப கோவப்படுவேன். மீட்டிங்ல எல்லாம் எழுந்துச்சு டக்கு டக்குன்னு எதிர்த்து கேள்வி கேட்டுருவேன். யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஆனா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நோட்டு அங்க 5-6 பேர் டீச்சர்ஸுங்க இருக்காங்களே, அப்படியே அடக்கி வாசிச்சுட்டேன். அமைதி ஆயிட்டேன். ரொம்ப அமைதி ஆயிட்டேன். அங்கெல்லாம் கோவப்படக்கூடாது. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படணும். வாழ்க்கையில கோபத்தை எப்படி கையாளணுங்கிறத தான் இந்த குறள் சொல்லுது. கோபமே இருக்கக்கூடாது என்பது வள்ளுவர் காலத்துல. ஆனா கலியுகத்துல கோபமும் கொஞ்சம் மனிதனுக்கு தேவை. உணர்ச்சி, கோபன்ற உணர்ச்சி இருக்கணும். அதை எப்பப்ப எப்படி காட்டணுங்கிறதுலதான் மனிதனுக்கு மனிதன் நன்மை ஏற்படுதா தீமை ஏற்படுதா என்பது. அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அரசொல்லி அம்மா. ஒரு சிறிய செய்தி. கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை பற்றி ஒரு அருந்தினார் அப்படிங்கிற செய்திகளை முடிந்த அளவு தவிர்த்தலாம். ஏன் என்று கேட்டால் பெரும்பாலும் மேடைகளில் இது போன்ற செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது மனம் பதைபதைக்கிறது. என்னமோ இவங்களே நேரடியா போய் பார்த்தது மாதிரி மேடைகளில் இட்டுக்கட்டி சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படியே ஒருவேளை இருந்தாலும் இது போன்ற செய்திகளை, காரணம் நாம் இணைய வெளியில் பயணிக்கிறோம். ஒரு கவிஞன் என்பவன் பாராட்டத்தக்கவன். அவன் கவிக்காக தன்னை வருத்தி கொள்ளுகிற அந்த அந்த நிலைகளை எல்லாம் வேறு விதமாக திரித்து கொண்டு பேசுவது என்பது கூடாது என்பதாகவே நாம் பார்க்கிறோம். ஆகவே இது போன்ற செய்திகளை நான் நெறியாளர் என்கிற முறையில் சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருப்பதால் இது போன்ற செய்திகளை நாம் தவிர்க்கலாம். கண்ணதாசனையா பற்றிய செய்திகள், நிறைய செய்திகள், நல்ல செய்திகள் இருக்கிறது. அவைகளை மட்டும் ஒப்பிட்டு சொல்லலாம். அவர் பாட்டு எழுந்த கதைகளை சொல்வதற்கு மேடையில் பேசுகிற பேச்சாளர்கள் இன்றும் பேசுகிறார்கள். அது வருந்தத்தக்க செய்தி. ஆனால் அது ஏற்புடையது அல்ல என்று நாம் பதிவு செய்கிறோம். நன்றி அம்மா. அடுத்ததாக ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, வருத்தப்படுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒண்ணும் இல்லை, நீங்க ஏன்னா இது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, சொல்றதை நாமளும் கேட்டுட்டு இதை நாம சொல்றோம். அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கிறதா நம்முடைய இது. ஏன்னா அது அவங்களுடைய அந்த கவிதை எழுதுவதற்கான அவங்க ஒரு சில உத்திகளை கையாளுகிறார்கள். அது வேறு. அது தனிப்பட்ட வாழ்வியல். தனிப்பட்ட வாழ்வியலை பொதுத்தளத்தில் பகிரக்கூடாது என்பதுதான் நம்முடைய செய்தி, வேற ஒன்றும் இல்லை. நன்றி அரசெல்வி அம்மா அவர்களே. நன்றி. நன்றி. அடுத்ததாக நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம். அம்மா, பேராசிரியர் செல்வ ரோசாரி அம்மாவை நீங்க சொல்லலாம். நிறைவா எதுவும் சொல்றீங்களா?
ஐயா, நிறைவா அப்படிங்கிறத விட என்னுடைய உரையை வந்து நீங்க இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப உன்னிப்பா கவனிச்ச சிவசுப்பிரமணிய ஐயா, அவங்க அம்மா ஆராய்ச்சி செல்வி அம்மா, அவங்களுக்கெல்லாம் என்னோட மிக்க நன்றி. ரொம்ப சரளமான ஒரு மொழி, ரொம்ப அருமையான வார்த்தைகளை நீங்க வந்து சொன்னீங்க. ரொம்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி இருந்தது. மொழி நல்லா இருந்தது. இன்னும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இயல்பா எப்பொழுதும் பேசுற மாதிரி தான் நான் பேசினேன். இதற்காக தனியா ஒரு தயாரிப்போ எதுவுமே இல்ல. நான் இவ்ளோ பெரிய ஒரு ஆளுமைகள்லாம் இருக்கிற இடத்துல எங்கள மாதிரி இருக்கிறவங்க பேசும்பொழுது கொஞ்சம் எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாதே! எப்படி உங்க முன்னாடி போய் சொல்றது அப்படின்னு இருந்தது. ஆனா உங்களோட இந்த பாராட்டுதல கேட்கும் பொழுது மிக்க மகிழ்வு. சிவசுப்பிரமணிய ஐயாவுக்கும், முருகன் ஐயா அவர்களுக்கு, அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்னும் நானும் கொஞ்சம் வளர்த்துக்கிறேன். வார்த்தைகளும் இன்னும் நிறையா ஆம், ஆம், குறிப்புகள் சொல்றதுக்கு நான் என்ன கொஞ்சம் தயார்படுத்திக்கிறேன். வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு ரொம்ப அருமை. இன்னும் இதே மாதிரி ஏதாவது உரை இல்ல சங்க இலக்கியங்களோ எதுவா இருந்தா கண்டிப்பா நான் பங்கேற்கிறேன். என்னுடைய பங்கேற்பை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். நன்றி ஐயா, நன்றி. வாய்ப்பு வழங்கியமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நிறைவு பகுதியை நாம தான் நிறைவு பண்ண இருக்கிறோம். இன்றைய நாள் உண்மையிலே ஒரு மகிழ்வான நாள். காரணம், மானுட சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது உணர வேண்டிய அல்லது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான அதிகாரம்தான் வெகுளாமை. காரணம், கோபம் என்பது நம்மை அறியாமல் நம்மை சீண்டி பார்க்கிற மிகப்பெரிய ஒரு மின்னல் வெட்டாகவே உள்ளே இருக்கிறது. அது எப்பொழுது வெளிப்படும் என்பதை நாம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் மறுதலித்து போகிறோம். நான் கூட பல நேரங்களில் என்னை அறியாமல் கோபப்படுவது உண்டு. நான் இல்லை என்று பொதுத்தளத்தில் சொல்வதால் ஏதோ அவைக்காக பேசவில்லை. உண்மையாகவே நான் என்னை அறியாமல் ஒரு சில நேரங்களில் கோபம் வருகின்ற பொழுது வார்த்தைகள் கனமாக, கடினமாக, காயப்படுகிற வகையில் அது வெளியேறி விடுகிறது. ஆனால் திருப்பி அந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. அந்த வார்த்தைகளால் ஏதாவது பயன் இருக்கிறதா? எனக்கு இல்லை. என்னுடைய கோபம் தணிகிறதே தவிர, ஆனால் பிறரை காயப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்து போகிறோம் என்பதுதான் உண்மையான காரணம். நாம் எல்லா இடங்களிலும் எப்பொழுது கோபம் வருகிறது என்று கேட்டால், நாம் இயலாமைதான் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது. அது அது எது தரும் அப்படின்னா, அந்த 2வது திருக்குறள்ல சொன்ன வரிகள் தான். 302வது குறளில. "செல்லா இடத்து சினந்து சினந்து" அப்படின்னு தொடங்குற அந்த குறளில் நமக்கு வருகிறது என்னன்னா, அது தீமைதான் வரும் என்பதுல மாற்று கருத்து நமக்கு கிடையாது. தீமை என்பது ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா சொன்னது போல, கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா சொன்னது போல, நம்முடைய உடலை சிதைத்துவிடும். உடல் சிதைந்தால் உள்ளம் சிதையும். உள்ளம் சிதைந்தால் குடும்பம் சிதையும் என்கிற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் கோபப்படாமல் இருந்தால் 304வது குறளில் சொன்னது போல, நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய அழகு எதில் இருக்கிறது என்றால், முகமலர்ச்சியில் தான் அழகு இருக்கிறது. அறச்செல்வி அம்மா சொன்னது போல, சிரிச்சுக்கிட்டே அழகா சொன்னீங்க. எவ்வளவு பெரிய அழகு! அதுதான் வாழ்க்கை. நாம் முகமலர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது, நம் உள்ளத்திலிருந்து பிறக்கின்ற வார்த்தை, அது அகமலர்ச்சியாக வெளியேறுகின்ற பொழுது, பிறரின் அகத்தையும் மகிழ்விப்பது மட்டுமல்லாமல், அவர்களுக்கான புதிய சிந்தனை தேடலையும் தொடக்கி வைக்கும், தோற்றுவிக்கும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் இந்த வள்ளுவன் சொல்ல வருகிற செய்தி. கோபப்படு ரௌத்திரம் பழகு என்று பாரதி சொல்லுகிறான் என்றால், பழகுதல் என்பது வேறு, பிறரை காயப்படுத்துதல் என்பது வேறு. பெரும்பாலான இடங்களில் என்று சொல்வதை காட்டிலும் நமக்கு தெரிந்து 99% விழுக்காடு எல்லோரும் கோபத்தை சுமந்து கொண்டே அலைகிறோம். எப்படி இந்த உடம்பு மலத்தை சுமந்து கொண்டு அலைகிறதோ, அதுபோல கோபத்தையும் சுமந்து கொண்டே அலைகிறோம். அந்த கோபத்தை தவிர்க்க வேண்டிய வாழ்க்கை என்பது தவம். தவம். கோபத்தை தவிர்த்தால் நம்முடைய தலைமுறை சரியாக பயணிக்கும். நம்முடைய சிந்தனை சரியாக பிறக்கும். புதிய புதிய சிந்தனைகள் தோற்றுவிக்கும். கோபப்படணும், ரௌத்திரம் பழகும். எப்போ என்றால், இந்த சமூகத்தை பார்த்து கோபப்படுகின்ற பொழுது நாம் வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும்.
நாம் கோபப்படுகின்ற அந்த சிந்தனை வெளிப்படுத்துகிற வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற செயலாக மாற்றம் பெற்றுவிடக் கூடாது என்பதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் வெகுளாமை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்த அருமை தம்பி கோபிநாத் சிவகுமார் அவர்களுக்கும், இதிலே நம்மோடு ஒரு சகோதரத்துவமாக தன்னுடைய உரையை நம் காதுகளில் மட்டுமல்லாமல் மனங்களில் மட்டுமல்லாது உலகத் தமிழர்களின் வாயிலாக வலையொலி வாயிலாக சென்று சேர இருக்கிற அம்மா செல்வ ரோஜாரி புஷ்பா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, உங்கள் துறையில் சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தினருக்கும். காரணம், எங்களுக்காக நேரம் ஒதுக்குகின்ற பொழுது குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் நீங்கள் இந்த நேரத்தில் தினந்தோறும் செய்கிற அந்த பணியை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பில் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா.